ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் 2026 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ அதனால் 2026 இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிடர் மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம இன்றைக்கி உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ இந்த நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குல்ல, இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையிலான சனி பயிற்சி, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது? நான் எதனால் கேட்குறேன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா இது நடக்க போகுது, பிரளயம் நடக்க போகுது, அந்த மாதிரினா நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க 2026 ஆரம்பித்த உடனே. ஸோ பர்டிகுலராக இப்போ குரு பயிற்சியும் வரப்போகுது, இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரப்போகுது. ஸோ இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ராசிக்கும் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. கும்ப ராசியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார். அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. அது குருபவனோட வீடு, சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி, நீர் ராசி. அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு. அந்த நீர் ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றார் இல்லையா, இது வந்து அவருடைய ஒரு சுற்றை முடித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார். இதே ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க. அவர் மேலே ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க. சனியா அசுபர் அப்படின்னு நான் வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பகவான் பெற சொல்லி அவனை எல்லாம் திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்குமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். சொல்லப்போனால் அவங்கங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமா இருக்குது. ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக. ஆனால் அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வர சனி பயிற்சி, அதாவது வாக்கிய கணிதம் அடிப்படையில் வர இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? அந்த பொதுவாக கேட்பாங்க இல்லையா, இப்போ 12 ராசியில் எந்த ராசிங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த சனி பயிற்சி அப்படின்னு கேட்பாங்களே. உள்ளபடியே கடக ராசிக்கு தான் முதன் தரமான யோகங்களை வந்து சனி செய்ய போகிறார் சனி பயிற்சி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி காலத்தில் படாதபாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க அஷ்டம சனி விலகி சனி பகவான் ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு, இன்னும் சொல்லணும்னா கடகராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இவ்வளோ நாள் இருந்த அவப்பெயர்கள், சங்கடங்கள், வீண் பழி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆனது, செஞ்ச வேலைக்கு சரியான மதிப்பு கிடைக்காம இருந்தது, இதெல்லாம் இந்த மாதிரி துஷ்டமான விஷயங்கள்லாம் விலகி இது இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழ், உங்களுடைய நீங்கள் தான் அதை செஞ்சீங்க, எவ்வளோ நாள் தெரியாமல் போச்சீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுற அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சனி பகவானுடைய பயிற்சியின் மூலயமா. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்கள் சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து அந்த மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசி வந்து சுபகிரகமான குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு வரும்போதே சுபத்தன்மையில் கொடுப்பார். சின்ன ஒரு குழப்பங்களை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா ஞானஸ்தானமும் கூடயா, அதனால் வந்து நம்ம செய்கிறது சரிதானா. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மனம் சார்ந்த சில சங்கடங்கள், குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுற அளவில் தான் சனி இருப்பார். சனியோட நிலை இருக்க போது அஷ்டம சனின்ற துயரத்துலேருந்து வெளிப்பட்டுட்டோம் அப்படின்றதே ஒரு பெரிய நிம்மதி. சிறைவாசத்துலேருந்து வெளியே வந்துட்ட மாதிரி. இத்தனை நாள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்து என்னடா செய்யறது கிளாரிட்டி இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தெளிவு கிடைக்கும். இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு என்ன தெளிவோட எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அதன் மூலயமா வெற்றிகள் அடைய போகிறாங்க. அப்படி ஒரு சிறப்பான நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனி பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்லிட்டீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எந்த மாதிரியான 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது வந்து சிறப்பான விஷயம் தானே. ஸோ அந்த வகையில் வந்து எதனால அப்படின்னா, சனி வந்து ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்போ அவர் 12 ராசிகளையும் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகிடும். ஓகே, இப்போ 12 ராசியும் முடிச்சிட்டாரு, கடைசியாக மீனத்துக்கு வந்துருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு போகிறார். ஸோ அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு பெயர்ச்சியா? ஆமாம், அரிதான நிகழ்வு தானே. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வர்றாருப்பா, இங்கே வந்துட்டாருன்னா. அது போல் அஷ்டம ஸ்தானத்துலேருந்து விலகி இருக்காருல்ல. அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல,
ஒருத்தனுக்கு ஒரு சிலருக்கு ஆயில் சார்ந்த பிரச்சனைகளே கொடுத்துரும். அஷ்டமஸ்தானம் கர்மஸ்தானம் இல்லையா, ஆயில் கண்டத்தையே கொடுக்கும். அப்படி ஒரு துயர காலன்றதை தாண்டிட்டாங்க. அப்போ சிறப்பு தானே அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பலருக்கு சிறைவாசம், சிறை செல்லக்கூடிய நிலைகள், கோர்ட் வாசல் ஏறி இது நாள் வரைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடந்த 2.5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலையாக வந்திருக்கும். உறவு சார்ந்த சிக்கல்களை, கணவன் மனைவி உறவுனால டிவோர்ஸ் விஷயத்துக்காக கோர்ட் ஏற வேண்டியது, ஸோ அந்த இதெல்லாம் வந்திருக்கும். இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையிலையுமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. திருமண தடையில் இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நடந்தது அதாவது இப்போ மார்ச் 6ஆம் தேதி தான் வந்து சனி வந்து வாக்கிய கணிதப்படி மீன ராசிக்கு போகிறாரு. அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அஷ்டம விலகி 9ஆம் இடத்து சனி சிறப்பான யோக பலன்களை செய்வார், இறை அருளை கொடுப்பார். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால் வரும், அந்த சனி பகவானால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதை தாண்டி இன்னும் மேலும் அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த மாதிரியான இறை வழிபாட்டை சொல்லலாம் அப்படின்னு? சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால வந்து பிரச்சனை இல்லைன்னு இல்லை, சில உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி 24 மணி நேரம் பத்தாத அளவுக்கு சிந்தனைகள் இருக்கும். வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ வேலையை குறித்த சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதனால் நாம் ஒரு அட்வைஸாக சொல்ல நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க, மனசை நிதானத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் மனசை நிதானத்தில் வச்சுக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடும், கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த கோயில்கள், திருத்தலங்கள், சிவன் தலங்களாக இருந்தாலும் சரி, நாராயணர் தலங்களாக இருந்தாலும் சரி, போய் வழிபட்டுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். முதல் விஷயம் அதுதான் உண்மை. ஆனால் இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, ஏன்னா சனியால் சில தொந்தரவுகள் எல்லாருக்கும் வரும்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வராது. தப்பிச்சிட்டாங்க பாவம், இப்போ தான் அதுலேருந்து வெளிப்பட்டு வந்திருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராது. கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பாங்க. தொழில் சார்ந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், தனிப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கையிலுமே சரி, நல்லபடியான ரிலேஷன்ஷிப்லாம் நல்லபடியாக இருக்கும். இனிமேல் தான் அவங்களுக்குள்ள புரிதலே வரப்போகுது. அதனால் கடகராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் பயப்பட வேணாம். பயப்பட வேண்டியது வந்து ஆரோக்கியம் தான். ஏன்னா சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துலேருந்து மண்டையை குழப்பிகிட்டே இருக்கும். மண்டை குழப்பம் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டால் என்ன ஆகும், மனம் பாதித்தா உடல் பாதிக்கும், உடல் பாதித்தா மனம் பாதிக்கும். இது பொதுவான விஷயம். ஏன்னா உடல் மனோகரகன் சந்திரன் தான். ஸோ சந்திரன் அதை மனசை பாதிக்காத மாதிரி ஒர்க்லோடு அதிகமாக வைக்காமல் நமக்கான வேலையில் மட்டும் பார்த்துட்டு நிம்மதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநாளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான், ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி
திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில் அவங்களோட கணக்கீடுல அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோடது. எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. ஆமாம். இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது ஒரு அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதெல்லாம் சுயஜாதக முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுண்ணா. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி.